அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இது என்னோட முதல் பதிவு. இதில் நான் பேச போகிறது எல்லாமே மற்றவங்களை பற்றியோ அல்லது மாற்று மதத்தினரை பற்றியோ கிடையாது. நம்மை பற்றி, அதாவது நாம ஒரு முஸ்லிமா ஒரு மோமினா எப்படி இருக்கோம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நாம எப்படி இருக்கோம் அந்த விஷயங்களை தான் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவுகளில் பேச போறேன். நாம இன்ஷா அல்லாஹ் முதல்ல நம்மளை சரி பண்ணிக்கணும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம எவ்வளவு சிறப்பானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஈமானில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நபிமார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, பதில் சொன்னாங்க, தோழர்களே, நபிமார்களுடைய ஈமான் உறுதியானதுதான், ஆனா அவங்க அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள். அவங்களுக்கு வஹி இறக்கப்படுது, மறைவான விஷயங்கள் இறைவன் புறத்திலிருந்து காட்டப்படுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுல அவங்களுடைய ஈமான் உறுதியா இருக்கு. திரும்பவும் கேக்குறாங்க, ஈமானில் சிறந்தவர்கள் யார்? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய, அதாவது அல்லாஹின் தூதருடைய தோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க, சஹாபாக்களை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க, தோழர்களே, உங்களுடைய ஈமானும் உறுதியானதுதான், ஆனா உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வினுடைய தூதராகிய நான் இருக்கிறேன். அல்லாஹ்வினுடைய இறை செய்தி வஹி இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. அப்போ உங்களுடைய ஈமான் உறுதியா இருக்கு. மேலும் மறுபடியும் கேக்குறாங்க, ஈமானில் சிறந்தவர்கள் யார்? அப்ப தோழர்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பின்னர் ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் என்னை நேரில் பார்த்திருக்காது, அவங்களுக்கு மத்தியில இறை செய்தி குர்ஆன் இறக்கப்படாது, ஆனா அவங்க காதால் கேட்டதை வைத்து என்னையும் குர்ஆனையும் இறைவனுடைய வேதம் தான் அப்படின்னு நம்பிக்கை கொள்வாங்க. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்க தான் ஈமானில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பானவர்களே, அந்த கூட்டம்னு யார ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க தெரியுதா? இறைவன் கிருபையால அந்த கூட்டம் நாம தான். நாம ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, நமக்கு இப்ப வஹி இறக்கப்பட்டு குர்ஆன் இறைவேதம்னு இப்ப இறங்கிக்கிட்டு இருக்கல, ஆனா இறைவன் கிருபையால நம்ம அல்லாஹ் ஒருவனையே இறைவன் நம்புறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கறத ஏத்துக்கிறோம். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹுடைய வேதம்ங்கிறதையும் முழுமையா நம்புறோம். நாம தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சிறந்த ஈமானில் சிறந்த மோமின்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்முடைய ஈமான் முழுமையா இருக்குதா, உறுதியா இருக்குதா? அந்த மோமின்கள்ல நாமளும் இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஈமான்னா என்னது? நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றேன், நான் ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றேன், நான் குர்ஆன் ஷரீஃபை நம்பிக்கை கொள்றேன், மலக்குமார்களை நம்பிக்கை கொள்றேன், இந்த மாதிரி சொல்லிட்டு நாம தான் தோன்றின போக்குல, நம் மனம் போன போக்குல வாழ்றதுக்கு பேரு மோமின் கிடையாது. இப்ப ஒரு மோமின் எப்படி இருக்கணும்? யார் ஒரு மோமின்? அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி இருக்கான். சூரா அன்ஃபால்ல 2வது வசனம் இது. அல்லாஹ் சொல்றான், உண்மையான மோமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் திருநாமம் அவர்களுக்கு முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயத்தால் நடுங்கிவிடும். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் மேலும் அதிகரிக்கும்.
மேலும் அவர்கள் தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்கான். அதாவது இறைவனே ஒரு மோமின் இப்படி இருப்பான்னு குறிப்பிடுறான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் மேல அச்சம், பயம். அவனுடைய திருநாமம் சொல்லப்பட்டாலே போதும் அவங்களுடைய உள்ளம் பயத்தால நடுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். இறையச்சம், தக்குவா, ஈமான் யார்கிட்ட உறுதியா இருக்கோ அவங்க கிட்ட அல்லாஹுடைய பயமும் அதிகமா இருக்கும். ஈமான் இல்லாம தக்குவா இருக்காது, தக்குவா இல்லாம ஈமான் இருக்காது. அப்ப அந்த ஈமான் உறுதியா இருக்கணும்னா அல்லாஹுடைய அச்சம். நாம பிறருக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, மனிதர்களை ஏமாத்த முடியும், யார வேணா ஏமாற்ற முடியும், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். நாம ஒரு அணு அளவு நன்மை செஞ்சோம்னா அதற்கான கூலிய கண்டிப்பா பெறுவோம். ஒரு அணு அளவு தீமை செஞ்சோம்னா அதற்கான கூலியவும் கண்டிப்பா பெறுவோம். அப்ப அந்த பயம் அல்லாஹ்வின் மேல இருக்கிறது. அடுத்தது அல்லாஹுடைய வசனங்கள், அதாவது குர்ஆன் வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய ஈமான் இன்னும் அதிகமாகும். அவனுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது முழுமையா அவன் என்ன செய்வான், ஒரு மோமின் என்ன செய்வான்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பாங்க. அவங்கதான் மோமின். எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வை மீறி நடக்காது. உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் சரி, இறைவனுடைய நாட்டமின்றி உனக்கு எந்த தீங்கும் செய்திட முடியாது. உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் சரி, இறைவனுடைய நாட்டம் இல்லாம உனக்கு அணு அளவும் நன்மையை செய்திடவும் முடியாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்போ அல்லாஹ் மட்டும்தான், இறைவன் நாடாம ஒரு அணு கூட அசையாதுன்னு அல்லாஹ்வை முழுமையா நம்புறது. இப்ப நம்பிக்கை, ஈமான் நம்ம கிட்ட அதிகரிக்கணும், தக்வா நம்ம கிட்ட அதிகமாகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய ஈமான உறுதியாக்கணும்னா வணக்க வழிபாடுகள்ல நாம ஈடுபட ஆரம்பிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான் இல்லாத வணக்கமும் வணக்கம் இல்லாத ஈமானும் பிரயோஜனம் கிடையாது, பலனளிக்காது. நான் மோமின்னு சொல்லிட்டு தொழுகாம, ஓதாம, ஜகாத்து கொடுக்காம, சதகா செய்யாம அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நான் கடமைக்கு தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுமையா அல்லாஹ்வை நம்பி அல்லாஹுடைய அச்சம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அதுலயும் பிரயோஜனம் கிடையாது. இப்ப முதல்ல நம்முடைய ஈமான உறுதிப்படுத்தணும் அப்படின்னா தொழுகைய வளமையா தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பரவலான தொழுகைகளை கலாவாகாம தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்முடைய ஈமான் இன்ஷா அல்லாஹ் உறுதியாகணும் அப்படின்னு எல்லாரும் மனசார நியத்து வைங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் மூமின்களாக, அதிலும் சிறந்த மோமின்களாக ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவளாக இன்ஷா